இந்த இரத்த கொதிப்பு நோயில் வரக்கூடிய தலைவலிக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் மன அழுத்தம். பல்வேறு நபர்களுக்கும் இரத்த கொதிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கிறது உறக்கமின்மையோடு சேர்ந்து மகிழ்ச்சியின்மையும் தான். அப்போ அதற்குரிய வாழ்வியலையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். நமக்கு டென்ஷனாக இருக்குது, பதட்டம் இருக்குது, எனக்கு என்ன செய்கிறது, வேலைக்காக நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்க வேண்டியிருக்கு, இரவு தூக்கம் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணங்களை முன்னிறுத்தி நம்ம நோயை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தோம் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த நோய் ஒரு இர்ரிவர்சபிள் டேமேஜ் அப்படிம்பாங்க, மீண்டு எடுக்க முடியாத, ஏதாவது மருந்து சாப்பிட்டு குணப்பட்ட முடியாத ஒரு நோயை நமக்கு கொடுத்து விடும். அதனால் அதற்கு இடம் கொடுக்காமல் அதற்கான நோய்க்கான காரணங்களை தவிர்ப்பதற்கு, அதனால் சில பொருளாதார இழப்புகள் இருக்கலாம், அதனால் சில மகிழ்ச்சிக்குரிய இழப்புகள் கூட இருக்கலாம். அந்த இழப்புகளிலிருந்து வெளியே வந்தால் தான் இந்த நோயினுடைய தீவிரம் வராமல் இருக்கும், அதை ஒட்டிய தலைவலி வராமல் இருக்கும்.